ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட சுட தக்காளி சாதம் ரேஷன் அரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருந்துச்சு. எங்கள் அத்தை வச்ச இந்த தக்காளி சாதத்தை இதே ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அற்புதமான சுவையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சைடிஷ்லாம் மெனக்கட வேண்டியதில்லை. ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தக்காளி சாதத்தை நாங்கள் வந்து குக்கரில் வைக்கலை, எங்கள் அத்தை பாத்திரத்தில் தான் வச்சாங்க. சரிதண்ணி வச்சு வச்சாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான சுவையில் வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலையும் ரொம்ப எளிமையாக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 5 பெரிய தக்காளி, 2 பெரிய பல்லாரி, சிறிதளவு கருவேப்பிலை, 50 கிராம் கேரட்டை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. பட்டை சிறிதளவு, பிரியாணி இலை, ஜாதிபத்திரி, பச்சை மிளகா 10 எடுத்துக்கிட்டோம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 4 ரசப்பூடை தோல் நீக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு 2 ஏலம், 2 கிராம்பு, சிறிதளவு பட்டை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி வேக வச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்வீட் பீஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருந்த பிரியாணி சாமான்களை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை 3ஐயும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ இதை நல்லா எவ்வளோ தூரம் வதக்கணுமோ வதக்கிக்கோங்க. எங்கள் அத்தை தக்காளி சாதம் வச்சாங்கன்னா தெருவே மணக்கும், அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ மடங்கு அரிசி எடுக்கிறோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் அத்தை 1/4 படி அரிசி எடுத்ததுனால 1/2 படி தண்ணி சேர்த்துருக்காங்க. இப்போது வந்து கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்க கேரட், மீல் மேக்கர், அப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போடணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ரேஷன் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தக்காளி பழம் புளிப்பு கம்மியாக இருந்ததுனால 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரேஷன் அரிசியில் சுட சுட தக்காளி சாதம் 5 நிமிடத்தில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமான சுவையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சைடிஷ்லாம் மெனக்கட வேண்டியதில்லை. ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அத்தை வச்ச இந்த தக்காளி சாதத்தை இதே ஸ்டைலில் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.